நீளாதுங்கஸ்தனகரிதடி சுத்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசதசிர சித்தமத்யாபயந்தி சோச்சிஷ்டாயாம் சஜனகலிதம் யாபலாத்கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யேன மைதமிதம் பூஜையே வாஸ்துபூயः அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல் பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்னை இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஆண்டாள் நாச்சியார் அருளிச் செய்த திருப்பாவையிலே இன்றைய தினம் 14வது பாசுரம். உங்கள் புழக்கடைத் தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் வாயிலெகுந்து அம்பல்வாய் கூம்பினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் செங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னமெழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய். அற்புதம் அற்புதம். எம்பெருமானார் பொற்பத வைபவம் கூறும் பாசுரம் இது. எம்பெருமானாருடைய அதாவது ராமானுஜருடைய பிரபாவங்கள் கூறும் பாசுரம் இது என்று கொள்ளலாம். திருப்பாவை பாசுரக் கணக்கிலே 14வது பாசுரம். ஆண்டாள் கோஷ்டியினர் துயிலெழுப்பும் பாசுரக் கணக்கிலே 9வது பாசுரம். நாளை 10வது பாசுரத்துடன் துயிலெழுப்புவது முடிந்துவிடுகிறது. அதாவது 6லிருந்து தொடங்கி 15வது பாசுரம் புல்லும் சிலம்பினகான் என்ற பாசுரத்திலிருந்து தொடங்கி நாளை எல்லே இளங்கிளியே பாசுரம் வரை 10 பாசுரங்கள் தோழிகள் ஒவ்வொரு இல்லமாகச் சென்று எழுப்புவதாக பாசுரம் அமைந்திருக்கிறது. இப்பாசுரத்திலே துயில் எழுப்பப்படும் ஆழ்வார் திருப்பானாழ்வார் என்பதை முதலிலேயே சொல்லிவிடுவோம். துயில் எழுப்பப்படும் பாசுரம் என்பதனாலே உள்ளே இருப்பவள் அவள் 3 அடையாளங்களை காட்டுவதற்காக கேட்பாள். என்ன அடையாளங்கள் பொழுது விடிந்தது என்பதற்காக. வெளியில் இருப்பவர்கள் இன்று இந்த பாசுரத்திலே 3 அடையாளங்களை காட்டுகிறார்கள். ரொம்ப அற்புதமான அடையாளங்கள். வெளியில் இருக்கும் ஆண்டாள் கோஷ்டியினர் சொல்கிறார்கள் உள்ளிருக்கும் தோழியை பார்த்து, தோழி, இந்த அடையாளம் 2ஐயும் பார்ப்பதற்கு நீ எங்கே வெளியேயும் வர வேண்டாம், முன்பகுதியிலிருந்து உன்னுடைய இல்லத்திலே புழக்கடை தோட்டத்திலே செல், அங்கே இருந்து இந்த 2 அடையாளங்களையும் நீ காண்பாய் என்று அழகாக குறிப்பிடுகிறார். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் என்று. அங்கே நீராவியில் அந்தியில் பூத்த ஆம்பல் மலர்கள் எல்லாம் குவிந்து ஒடுங்கி போயிருப்பது தெரியும். அதே சமயம் காலை பொழுதை வரவேற்பன போல அந்த நீராவியில் உள்ள செங்கழுநீர் பூக்கள் எல்லாம் தம் மொட்டவிழ்த்து மலர்ந்து கொண்டிருப்பதும் உனக்கு தெரியும். ஆம்பல் கூம்புவதும் செங்கழுநீர் வாய் நெகுவதும் விடியலுக்கான அடையாளங்கள் தாம். இந்த 2 அடையாளங்களுமே உள்ளே இருந்து நீ உன் தோட்டத்துக்குள்ளேயே பார்க்கலாம், இல்லத்துக்குள்ளே இருந்து கொண்டே பார்க்கலாம். இன்னும் வேறு ஒரு அடையாளம் வேண்டுமென்றால் அதற்கு நீ எழுந்து வந்து வெளியில்தான் வந்து பார்க்க வேண்டும். காவி ஆடையை உடுத்தியிருக்கும் தூய வெண்மையான பற்களை உடைய தவச்சீலர்கள் பலரும் அவரவர்கள் திருக்கோயில்களை திறப்பதற்காக திறவுகோலோடு போய்கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியையும் நீ பார்க்கலாம். இப்படியாக 3 அடையாளங்களை அவர்கள் இப்பாசுரத்திலே சொல்லுகிறார்கள். இருக்கும் பெண்ணானவள் நேற்றைய தினம்தான் இந்த ஆண்டாள் கோஷ்டியினரை அவருடைய இடத்திலே சந்தித்து கலந்து பேசி கொண்டிருக்கும் போது நாளை காலையிலே நானே முந்தி வந்து எழுந்து
உங்களை எழுப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கா. அந்த மாதிரி சொன்னதையே இவர்கள் ஞாபகப்படுத்துகிறார்கள். எழுந்திரு நங்கையே, நேற்று நாம் ஒருவருக்கொருவர் கலந்து பேசிக்கொண்டிருக்கும் போது நாளை காலையில் நீயே முந்தி எழுந்து வந்து எங்களை எழுப்புவதாகச் சொன்னாயே, அவ்வாறு வாய்ப்பேச்சு பேசிய நீ நாங்கள் வந்து எழுப்பியும் இப்படி எழுந்திருக்காமல் படுக்கையில் கிடைக்கிறாயே, நீ செய்யும் இந்த செயல் உனக்கு வெட்கத்தை தரவில்லையா? நேற்று வாய்கிழிய பேசிய நீ இன்று இப்படி படுத்திருக்கிறாயே, இதுதான் உன்னுடைய நாவன்மையோ? சொல் என்கிறார்கள். எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய், நாணாதாய் நாவுடையாய், சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கையக் கண்ணானை பாட ஏல் ஓர் எம்பாவாய். எழுந்து வந்து சங்கு சக்கரம் ஏந்திய திருக்கைகளை உடையவனான இறைவனை பாடுவோம் வா, விரைவாக எழுந்து வா. நாம் தாமரை மலர் போன்ற திருக்கண்களை உடைய நம் கண்ணபிரானை பாடி பரவுவோம் வா என்று அழைக்கிறார்கள். இந்த இடத்திலே அற்புதமான ஒரு ஐதிஹ்யம். எம்பெருமான் வேங்கடவர்க்கு திருமலையிலே நிற்கின்ற வேங்கடவர்க்கு திருப்பதியிலே திருமலையிலே குரலருவி திருவேங்கட மலையிலே மலைகுனியன் என்ற வேங்கடவனுக்கு சங்கு சக்கரங்களை அளித்தவர் நம்முடைய எம்பெருமானார் என்ற விசேஷ செய்தியை இங்கு நாம் அனுபவிக்க முடிகிறது. இன்னொரு அதிசயம் இந்த பாட்டிலே, இதுவரை பார்த்த பாசுரங்களிலே பறவைகள் குரல் கொடுக்கின்றன, ஆட்சியர் தயிர் கடைக்கின்றனர், வெள்ளி எழுந்து விட்டது என பலவாறான நிகழ்ச்சிகளை சான்றாக வழங்கிய தோழியர் தூங்கும் தோழி, அதாவது எழுந்து வராமல் படுத்திருக்கும் பெண்ணுக்கு அவளது வீட்டு கொல்லைப்புறத்தையே பொழுது விடிந்ததற்காக சான்றாக காட்டுகின்றனர் என்பது அற்புதமான ஒன்று. எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திரா என்பது ஏளன குறிப்பு. நான் வந்து உங்களை எழுப்புகிறேன் என்று முதல் நாள் சொன்னவள் தூங்குகிறாளே. சிலர் வாயளவில் கூறுவார்கள், அவ்வளவுதான். ஆனால் அதனை நிறைவேற்ற முற்பட மாட்டார்கள். வாய் பேசும் நங்காய் என்பது வாக்குறுதி தவறியதை எடுத்து காட்டுகிறது, இடித்தும் காட்டுகிறது. அர்ச்ச நிலையில் பெருமான் பஞ்ச ஆயுதங்களை தம்முடைய திருமேனியில் ஏந்தியுள்ளதை ஆழ்வார்கள், ஒவ்வொரு ஆழ்வார்களும் அப்படி அற்புதமாக எடுத்து காட்டுகிறார்கள். நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியிலே பல பாசுரங்களிலே இதனை காணலாம். சங்கு சக்கரம் அங்கையில் கொண்டான் எங்கும் தானாய நங்கள் நாதனே. இது 4ஆம் பத்தில் 8ஆம் திருவாய்மொழி. இப்பாட்டில் சொல்லப்படும் பங்கையக் கண்ணனான கண்ணனெம்பெருமான், இந்த ஈஸ்வரன் பொறுக்க தம் அவயவங்களோடு கலந்து அனுபவித்த கலவையை நம்மாழ்வார் திருவாய்மொழி 1ஆம் பத்து 9ஆம் திருவாய்மொழியிலே அற்புதமாக கூறுகிறார். அவையுள் தனி முதலெம்மான் கண்ணபிரான் என்னமுதம் சுவயன் திருவெண்மணாளன் என்னுடை சூழலுளானே. மறுப்பை ஒசித்தான் விண்ணவர்க்கெண்ணலறியான் ஆழ நெடுங்கடல் சேர்ந்தான் அவன் என் அருகலிலானே. அருகலிலாய பெருஞ்சீர் அமரர்கள் ஆதி முதல்வன் கருகிய நீலனன் மயனி வண்ணன் செந்தாமரை கண்ணன் உடனமர் காதல் மகளிர் திருமகள் மண்மகள் ஆயர் மடமகள் என்றிவர் மூவராளும் உலகமும் மூன்றே உடனவை ஒக்க விழுங்கி ஆலிலைச் சேர்ந்தவன் எம்மான் கடல் மலிமாயப் பெருமான் கண்ணனன் ஒக்கலையானே மாயனின் நெஞ்சினுளானே. சேயன் அணியன் எவர்க்கும் சிந்தைக்கும் கோச்சரமல்லன் தூயன் துயக்கன் மயக்கன் என்னுடை தோழினையானே. தோழினை மேலும் நன் மார்பின் மேலும்
சுடர்முடி மேலும் தாளின மேலும் புனைந்த தன்னந்துழாய் உடையம்மான் அவன் என்னுடைய நாவினுளானே பூவியல் நாள் தடந்தோழன் பொறுபடையாழி சங்கேந்தும் காவினன் மேனி கமலவண்ணன் என் கண்ணினுளானே கமலக்கண்ணனன் கண்ணினுள்ளான் காண்பனவன் கண்களாலே அமலங்களாக விழிக்கும் ஐம்புலனும் அவன் மூர்த்தி அமலத் தெய்வத்தோடு உலகமாக்கி என் நெற்றியுளானே அவனே மற்ற அமரரும் எல்லாம் வந்து எனது உச்சியுளானே உச்சியுள்ளே நிற்கும் தேவதேவர்க்கு கண்ணபிரார்க்கு இச்சையுள் செல்ல உணர்த்திய வன்குருகூர் சடகோபன் இவ்வாறு கூறுகிறார். மேலும் தொடர்கிறார். பொறுமா நீழ்படை ஆழிசங்கத்தொடு திருமா நீழ்கடல் ஏழுலகும் தொழ ஒருமானி குரலாகி நிமிந்த அக்கருமாணிக்கம் என் கண்ணுளதாகுமே. வலக்கை ஆழி இடக்கை சங்கம் இவையுடைய மால் வண்ணனை தம் திவ்யமான திருமேனியிலே பஞ்ச ஆயுதங்களையும் ஏந்தி கொண்டிருக்கும் அழகே ஒரு பாசுரத்திலே தெரிவிக்கிறார். வெய்யவாள் தண்டு சங்கு சக்கரம் வில்லேந்தும் விண்ணோர் முதலென்னும் பைகொள் பாம்பனையாய் இவள் தரத்தருளாய் பாவியேன் செயற்பாலதுவே. வெய்யவாள் தண்டு சங்கு சக்கரம் வில்லேந்தும் விண்ணோர் முதலென்னும் இதைத்தான் ஆண்டாளும் இந்த பாசுரங்களை எல்லாம் எடுத்து தன்னுடைய திருப்பாவிலே அழகாக தந்தருளியிருக்கிறாள். பங்கய கண்ணானை என் திருமகள் சேர் மார்வனே என்னும் என்னுடைய ஆவியே என்னும் நின் திருவயத்தால் இடந்து நீ கொண்ட நிலமகள் கேள்வனே என்னும் அன்று உருவேழும் தழுவி நீ கொண்ட ஆய்மகள் என்பனே என்னும் தென் திருவரங்கம் கோயில் கொண்டானே தெளியிலேன் முடிவுகள் தனக்கே. ஆண்டாள் தம் திருப்பாவையிலே பகவான் கண்ணனுக்கு பலவிதமான பேர்களை எல்லாம் அழகாக சூடி மகிழ்கிறாளே. மாயனை, வடமதுரை மைந்தனை, தூய பெருநீர் யமுனை துறைவனை, ஆயர் குலத்தில் தோன்றி அணிவிளக்கை என்றெல்லாம் சொல்கிறாள் அல்லவா. கண்ணனுக்கு பலவிதமான பேர்கள், முகில்வண்ணன் என்றெல்லாம் சொல்கிறாளே. இதற்கு இந்த ஆண்டாளுக்கு உறுதுணையாக இருந்தவர் நம்மாழ்வார் என்றுதான் சொல்ல வேண்டும். அவர் ஒரு பாசுரத்திலே 7 பேர்கள், பகவானுடைய பேர்கள் ஒரே 2 வரிகளிலேயே சொல்லிவிடுகிறார். மாலரி கேசவன் நாரணன் ஸ்ரீ மாதவன் கோவிந்தன் வைகுந்தன் என்னென்னு. மால், அரி, கேசவன், நாராயணன், ஸ்ரீ மாதவன், கோவிந்தன், வைகுந்தன் என்று 7 பேர்கள் 2 வரிகளிலே வந்துவிட்டது. நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய், இது ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. முதலில் அவளுடைய அற்புதமான ஒரு சுபாவமான இயல்பு நங்காய். அடுத்ததாக அவள் செய்யும் தவறை சுட்டி காட்டுவதாக நானாதாய் நாவுடையாய். சிலர் செய்யும் தவறுகளை திருத்தி பணிகொள்வது சான்றோர்களுடைய இயல்பு என்பது இங்கு காட்டப்படுகிறது. இவ்வுலகத்தில் உள்ளவர்களை திருத்தி பணிகொள்ள பகவான் சிறந்த கண்ணழகனோடும் திருமேனி சௌந்தர்யத்தோடும் வந்து அவதரிக்கிறான். பங்கயக்கண்ணான். பக்தர்களும் அப்பரமனுடைய அழகிலும் குணத்திலும் ஈடுபட்டு அவனிடம் அன்பு காட்டுகிறார்கள். இப்படி சேதனரை திருத்த அவன் கண்ணழகும் திருமேனி சௌந்தர்யமும் முக்கிய சாதனமாகிறது. ராம கமலபத்ராட்சா சர்வசத்வம் அனோகரஹா என்பது அனுமானின் வார்த்தை. ராமன் தாமரை போல் கண்ணழகு படைத்தவன், சேவித்தவர்களின் மனத்தையும் சித்தத்தையும் அபகரிக்கும் திருமேனி சௌந்தர்யம் பெற்றவன் என்பது பொருளாகிறது. இப்பாசுரத்திலே துயிலெழுப்பப்படும் ஆழ்வார் பற்றி இப்போது பார்ப்போம். அது திருப்பானாழ்வார். கலியுகத்தில் துர்மதி வருஷத்திலே கார்த்திகை மாசத்திலே
ரோகிணி நட்சத்திரத்தில் பஞ்சம வர்ணத்தில் பெருமாளின் ஸ்ரீவத்சத்தின் அம்சமாய் சோழ நாட்டில் ஸ்ரீரங்கத்துக்கு அருகிலுள்ள திருவுறையூரில் அவதரித்தார் திருப்பாணாழ்வார். பெருமாள் அருளால் பிறந்த இவர் பாணர் குலத்தவர்களால் வளர்க்கப்பட்டதனால் இவர் தாம் புகுந்த குல ஒழுக்கப்படி யாழ்ப்பாடலிலே தேர்ச்சி பெற்று பாணர் குலத்திலே சிறப்புற விளங்கியதனால் திருப்பாணர் என அழைக்கப்பட்டார். தம் குல ஒழுக்கத்தை காக்கும் வண்ணம் திருவரங்கத்தில் எழுந்தருளிருக்கிற எம்பெருமானுடைய திருக்கோயிலுக்குள் தம் கால்கள் தீண்டத்தகாதது என முடிவு செய்து காவிரியின் தென்கரையில் யாழுடன் இருந்து கொண்டு தினந்தோறும் திருவரங்கனை அத்திசை நோக்கி தொழுகிறார். பின்னர் திருமாலவனை குறித்து கேட்டவர் செவியும் உள்ளமும் மகிழ எம்பெருமானை பாடுகிறார். இவ்வாறு பக்தியில் மூழ்கி பரவசத்துடன் பாடி வரும் ஒரு நாளிலே தான் பெருமாளுக்கு திருமஞ்சன தீர்த்தம் கொண்டு விடுவதற்காக விடிகாலையில் திருமஞ்சன குடத்துடன் அங்கு வந்த லோகசாரங்க மகாமுனிவர் இவரை கண்டு, பெருமாளுக்கு தீர்த்தம் எடுக்கப் போகிறோம், சிறிது விலகி நிற்கவும் என்று சொல்ல, இந்த பரமனுடைய பாடலிலே ஆழ்ந்திருந்த இந்த பாணருக்கு அவர் சொன்ன வார்த்தைகள் செவியில் விழாமல் இருக்க அவர் அப்படியே நிற்க, கோபமுற்ற இந்த லோகசாரங்க முனிவர் ஒரு சிறிய கல்லை எடுத்து அவர் மீது வீசுகிறார். சிறிது நகரும் என்று சொல்கிறார். ஆனால் அந்த கல்லானது அவருடைய முகத்திலே பட்டு அவர் முகத்திலே இரத்தம் பெருகச் செய்கிறது. திருப்பாணரும் இப்போது தெளிவுற்றார். மனமும் உடலும் நடுங்கி அவ்விடத்திலிருந்து சென்று தூரமாக போய் நின்றார். முனிவர் லோகசாரங்க முனிவர் பின் நீராடி திருமஞ்சனம் எடுத்துக்கொண்டு எம்பெருமான் சன்னதிக்கு சென்றபோது அங்கே பெருமாளின் நெற்றிலிருந்து இரத்தம் வழிந்து கொண்டிருக்கிறது. அதை கண்டவுடன் கிளேசமுற்றார் அர்ச்சகர். அந்த முனிவர் கோயில் அதிகாரிகளுக்கு தெரிவிக்கிறார். அவர்கள் அது பற்றி மன்னருக்கு அறிவிக்கிறார்கள். மந்திரிகளுடன் மன்னனும் ஆராய்ந்து காரணம் தெரியாது பெருமாளின் திருவடியிலேயே பாரத்தை வைத்துவிட்டார்கள். அதுகொண்ட ஸ்ரீரங்க நாச்சியார், நம் பக்தனும் பல நாட்களாக நம்மை பாடி வருவனான திருப்பாணாழ்வாரை வெளியே நிற்க விடாது உள்ளே அழைத்து கொள்ள வேண்டும் என்ற விண்ணப்பத்தை செய்கிறாள். திருவரங்கத்தெம்பெருமானும் பிராட்டி சொல்லை ஏற்று தன்னுடைய லோகசாரங்க முனிவரை அழைத்து, நமக்கு மிகவும் அந்தரங்கமான இந்த பான் பெருமாளை நீர் தாழ்வாக கருதாமல் உம்முடைய தோள்களிலே ஏற்றிக்கொண்டு நம்மிடம் அழைத்து வாரும் என நியமித்தான். மனம் தெளிந்த லோகசாரங்கரும் விடிகாலை எழுந்திருந்து எம்பெருமான் கனவிலிட்ட கட்டளையை நினைத்து மன மகிழ்வுடனும் நிறைவுடனும் அன்புடையார் பெரியார் பலருடனும் கூடி பான் பெருமாள் வழக்கமாய் நின்று திருப்பாடல் தொண்டு புரியும் இடத்தை நாடி சென்றடைகிறார். எம்பெருமானின் திருக்கட்டளையை கூறி அவரை தம் தோளின் மீது ஏறிக்கொள்ளச் சொல்கிறார் லோகசாரங்க முனிவர். அதை கேட்ட திருப்பாணர் மிகவும் அச்சமுற்று, நீச்சனான அடியேன் திருவரங்கத்தை மிதித்தல் தகுமோ என்று அஞ்சி பின்வாங்குகிறார். ஆனால் லோகசாரங்க முனிவரோ, இது எம்பெருமானின் கட்டளை, இதை நீ ஏற்க வேண்டும் சொல்லி பணிய வைக்கிறார். அவ்வாறு பணிய வைத்து அவரை தன்னுடைய திருத்தோள்களின் மீது ஏற்றிக்கொண்டு ஸ்ரீரங்கம் திருவரங்கம் கோவிலுக்குள்ளே நுழைகிறார். பூலோக வைகுண்டமாக திகழும் அழகிய மணவாளன் திருமண்டபத்தை அடைகிறார். இந்த இடத்தில் திருமல நம்பிகள் அருளி செய்த தனியனை அனுபவிப்போம். காட்டவே கண்ட பாத கமலம் நன்னாடையுந்தி தேட்டரு முதர பந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வட்டமில் கண்கள் மேனி முனியேறித்தனி புகுந்து பாட்டினால் கண்டு வாழும் பாணர்தாள் பரவினோமே. காட்டவே கண்ட பெரிய பெருமாள் தானாகவே இஷ்டப்பட்டு காட்டவே கண்ட பாத கமலம் நல் ஆடை உந்தி
தேட்டரும் உதரபந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள் மேனி, அதாவது திருமேனி, பகவானின் திருமேனி. முனியேறி தனி புகுந்து லோகசாரங்க முனிவரின் திருத்தோள்களிலே ஏறி தனி புகுந்து தனி ஒருவனாக அந்த திருவரங்கம் கோவிலுக்குள்ளே இதுவரை செல்லாத அந்த திருக்கோவிலுக்குள்ளே தனி ஒருவனாக புகுந்து தன் பாட்டினால் கண்டு வாரும் பாணர்த்தாள் பரவினோமே. திருப்பாணர் அருளிச் செய்தது அமலநாதி பிரான் என்னும் 10 பாசுரங்கள் அடங்கிய பிரபந்தம். பெரிய நம்பிகள் அருளிச் செய்த தனியன் வடமொழியில் இருக்கிறது. ஆபாதச்சூடம் அனுபூயம் ஹரிம்சயானம் மத்தியே கவேர துகிதுர் முதிதாந்தராத்மா அதிருஷ்டதாம் நயநயோர் விஷயாந்தராணாம் ஓ நிச்சிகாய மனவை முனிவாகனம் தம். காவிரிக்கரையில் லோகசாரங்க முனிவரின் திருத்தோள்களிலே ஏறின சமயத்திலிருந்தே பெரிய பெருமாள் எப்படி இருப்பார் என்பதை தன் அகக்கண்களாலே காண்கிறார். அவர் நினைத்த வண்ணமே இங்கே உள்ளே இறங்கியவுடன் இருக்கிறதே என்று ஆச்சரியப்பட்டு கண்ணினுள்ளன ஒக்கின்னதே என்று அற்புதமாக முடிக்கிறார். முதலிலே அரங்கனது திருக்கமலபாதம் அவர் மனத்தினுடைய எழுகிறது. அந்த மனக்கண்களினாலே பார்க்கிறாரே, அதில் எழுவது திருக்கமலபாதம். அடுத்தது அரைச்சிவந்த ஆடை, அதற்கு மேலே திரு உந்தி, பின்னால் திருவயிற்று உதரபந்தம், அடுத்ததாக திருவாரம் மார்பு, அடுத்ததாக கண்டம், அடுத்தது செம்பவள திருவாய், புன்சிரிப்பு, பகவானுடைய அரங்கநாதனுடைய புன்சிரிப்பு. அதற்கு அடுத்தாற்போலே அவருடைய அழகிய திரு கண்கள் கரியவாகி புடைபறந்து மெலிந்து செவ்வறிவோடிய நீண்ட அப்பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே என்கிறார். எப்படிப்பட்ட அழகான வர்ணனை பெரிய பெருமாளின் திருக்கண்களுக்கு அவர் அழகாக கொடுக்கிறார் என்பதை பாருங்கள். கண்கள் பெரியவாய கண்கள், நீண்ட அப்பெரியவாய கண்கள், செவ்வறிவோடிய நீண்ட அப்பெரியவாய கண்கள், மெலிந்து செவ்வறிவோடிய நீண்ட அப்பெரியவாய கண்கள், புடைபறந்து மெலிந்து செவ்வறிவோடிய நீண்ட அப்பெரியவாய கண்கள், கரியவாகி புடைபறந்து மெலிந்து செவ்வறிவோடிய நீண்ட அப்பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே. அமலநாதி பிரான் என்ற 10 பாசுரங்கள் அடங்கிய பிரபந்தத்தை பாடி பெரிய பெருமாளின் நெருகேது கிருபையினால் பெரிய பெருமாளின் திருவடிகளையே அடைந்த ஆழ்வார் இவர் ஒருவரே எனலாம். அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதனைக் கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே என்று முடிக்கிறார் தம்முடைய அமலநாதி பிரான் பாசுரத்தை. இத்துடன் இன்றைய பாசுரத்தை நிறைவு செய்கிறேன். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ரம்மஜாமாத்ரு மணீந்திராய மகாத்மனே ஸ்ரீ ரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம்.